இந்த இடத்துல எதுக்கு நான் கேப் விட்டுருக்கேன் அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ வந்து இந்த ஃபார்ம் வந்து நம்ம எல்லா பேஜ்லையும் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா எல்லா பேஜ்லேயும் நம்ம வந்து சப்மிட் பட்டன் வச்சா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். இன்க்ளூட் header.inc.php அப்படின்ட்டு கட் பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை சேவ் பண்ணிட்டு நான் பாருங்கள் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சப்மிட் அப்படின்ட்டு. ஆனால் கிளிக் கொடுத்தா எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளார எழுதலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ஒரு எஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். எதுக்கு எழுதுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ரன் பண்ணும்போது ஈஸியாக புரியும். அதாவது நம்மளோட ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம வந்து இந்த சர்வர் ஸ்கிரிப்ட் வந்து வந்த வழியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் காட்ட போகிறேன். ஸோ $post $_ பக்கத்தில் அந்த பட்டன் பேர் இங்கல்ல சப்மிட் அப்படின்றது நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அது. கேப்ஸில் போட்டுருங்க. ஸோ போஸ்ட்டில் வந்து வேல்யூ செட் ஆகிருந்துச்சி அப்படின்னா போஸ்ட்டை கிளிக் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம அங்கே எழுத போகிறோம். ஸோ எக்கோ போட்டு இங்கே நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு எக்கோ வந்து வேல்யூ வரணும். ஸோ வெல்கம் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் பேஜ்ன்றதுனால வெல்கம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் பேஜில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல வெல்கம் டு அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். இந்த header.nc.ன்றது 2 பேஜ் செகண்ட் பேஜுக்கும் நம்ம வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ நான் போய்ட்டு ரன் பண்ணுறேன். ஸோ லைன் 4 ஏதோ எரர், இதை நார்மல் ப்ராக்கெட்டில் போடுங்க. போஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சப்மிட்ன்றதோடனே வெல்கம்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சப்மிட்னு இருக்குது. நம்ம கிளிக் கொடுத்தோடனே வெல்கம்னு வருது. ஸோ செகண்ட் பேஜுக்கு நம்ம போகலாம். வெல்கம்னு வருது. நம்ம அதுக்கு முன்னால் இங்கே கொஞ்சம் இது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபார்ம் வந்திருக்கு. ஆக்ஷன் பார்த்தோன்னா நான் எங்கேயுமே கொடுக்கலை. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கேயும் அதே சப்மிட் பட்டன் கொடுத்துருக்கேன். ஆனால் வெல்கம் டு இங்கே இந்த பேஜ் நம்ம எக்கோ பண்ணால் வெல்கம் 2ன்னு வரணும். இந்த பேஜ் எக்கோ பண்ணால் வெல்கம் 1ன்னு வரணும். ஸோ சப்மிட் கிளிக் பண்ணும்போது வெல்கம் 1 வெல்கம் 2ன்னு வரணும். ஆனால் நம்ம இங்கே ஆக்ஷன் எதுவும் கொடுக்கல. நார்மலாக நம்ம வந்து ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது ஆக்ஷன் பார்த்தோன்னா அந்த பேஜ் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு index.phpன்னு கொடுக்குறேன். அதை சேவ் பண்ணிட்டு நான் போய்ட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து index.php நான் சப்மிட் கிளிக் கொடுத்தோன்னே வெல்கம் 1 வருது. இது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ செகண்ட் பேஜ்க்கு வந்து நம்ம ரன் பண்ணலாம். செகண்ட் பேஜ் line 4. ஸோ இங்கேயும் அதே சேம். ஸோ அந்த ப்ராக்கெட் விஷயத்துலேயும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் இது மாதிரி கரெக்டாக எரர் வராது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்துருச்சு. நான் இதை கிளிக் கொடுத்தோன்னே பாருங்கள் பார்த்தீங்கன்னா வெல்கம் 1 வருது. ஆனால் நம்ம செகண்ட் பேஜில் இருக்கிறத பார்த்தோன்னா வெல்கம் 2. ஸோ
ஸோ இங்கே நீங்கள் இப்போ தெரிஞ்சு பண்ணிக்கோங்க, அதாவது இங்கே ஆக்ஷன்றது ஏன் நான் எம்டியாக விட்டேன் அப்படின்ட்டு. நம்ம நார்மலாக ஃபார்மில் இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட பேஜை நம்ம கொடுக்கும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த பேஜோட இது தான் நம்மளுக்கு வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் பாருங்கள் இங்கே ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் எழுதுந்து பார்த்தோன்னா இங்கே செகண்ட் பேஜ் டாட் பிஹெச்பி அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் டாட் பிஹெச்பின்ட்டு நான் கிளிக் கொடுத்தேன், சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடுது. ஆனால் நம்ம செகண்ட் பேஜ் வந்து ரன் ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே ஃபார்ம் வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்னு கொடுத்தோம். ஸோ இப்போது இங்கே இந்த பேஜ் 2 பேஜ் இருக்குது. ஸோ மாற்றி மாற்றி நம்ம வந்து ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பேஜ் இருக்குதுன்னா இப்போ ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்மளோட அந்த சர்வர் வேரியபிளில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் சர்வர் நேம் மூலிமா. ஸோ நான் வந்து இப்போ அந்த நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாரி, இப்போ வந்து நான் $,